வெல்கம் டு செவந்தி சமையல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஹெல்த்தியான கோதுமை ராகி முருங்கைக்கீரை போண்டா தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம், என்னென்ன இன்க்ரீடியண்ட்டு தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். 1 கப் அளவு கோதுமை மாவு, 1/2 கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். மெலிசா நறுக்கின 6 வெங்காயம். போண்டாவுக்கு வெங்காயம் அதிகமாக சேர்த்தா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். ராகி மாவையும் செகண்டாக சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். கோதுமை மாவில் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் போண்டா. க்ளீன் பண்ண முருங்கைக்கீரை 1 கைப்பிடி அளவு, மெலிசாக நறுக்கின வெங்காயம். போண்டாவுக்கு இது போல் மெலிசாக தான் நறுக்கணும். கட் பண்ண பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்தாற் போல் சால்ட்டு, 1 ஸ்பூன் போல் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதுக்காக தான் சுகர் சேர்க்குறோம். சேர்த்துட்டு போண்டாவுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சக்கரைலாம் நல்லா அழகாக இதாக மிக்ஸ் ஆகணும். இந்த அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி. ரொம்ப ஹார்டாக நீங்கள் பிசைஞ்சிட்டிங்களா போண்டா சாஃப்டாக இருக்காது. இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கலாம். நம்ம போண்டாவை போட்டு எடுக்கிற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணியில் கையை நனைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம போண்டாவை போட்டுக்கலாம். இப்போ போண்டாவெல்லாம் நம்ம போட்டாச்சு. இது அப்படியே வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நம்ம ராகி மாவு சேர்த்ததுனால கொஞ்சம் கலர் பிளாக்காக தான் இருக்கும், ப்ரௌன் கலராக. இப்போ நமக்கு கிறிஸ்பி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஸ்டைலில் ஹெல்த்தியான கோதுமை ராகி முருங்கைக்கீரை போண்டா சூப்பராக தயாராகிடுச்சு. இதே போலவே ஈவினிங் டைமில் உங்கள் குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேண்டானே சொல்ல மாட்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.